Copper is, as is quite well known already, it's got high conductivity, high thermal capacities, very ductile, good tensile strength, good windability. Because of that, you can have more compact equipments, relatively easy to work with. I think that's primarily about winding wires. Electrical safety should be taken care everywhere. We are predominantly mainly very strong into building wire. So building wire, the average size when we started was say it was like 1.35 square mm. Now then it has gone up to 1.82 square mm as an average. Now it's going up to 2.1 square mm. So because of this, the use of copper is also increasing and the safety factor is also increasing. வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் இந்த மோட்டார் காயில் கட்டுறது அல்லது மோட்டார் ரீவைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான ECW என்கின்ற அந்த எனாமல்டு காப்பர் வைண்டிங் ஒயர்ஸ் அதை உற்பத்தி செய்கின்ற மார்க்கெட்டிங் செய்வதில் முன்னணியாக இருக்கின்ற அற்புதமான நிறுவனம் தான் இந்த ப்ரெசிஷன் ஒயர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். 1989 இன்கார்பரேஷனு இந்த துறையில் முன்னோடியாக இருந்த அட்லாஸ் ஒயர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை தொடங்கியது. இதனுடைய ப்ரொமோட்டர்கள் மிஸ்டர் மகேந்திர மெகதா, தீபக் மெகதா அண்ட் மிலன் மெகதா. PWIL is the largest manufacturing of enameled copper winding wires in our country. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு தேவையான அந்த காப்பர் சம்மந்தப்பட்ட ஒயர்கள் அனைத்துமே இவங்க தயாரிக்கிறாங்க. 3 உற்பத்தி கேந்திரங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. சில்வாசா, தாத்ரா நாகர் ஹவாலி அண்ட் பலீஜ் குஜராத் அப்படிங்கிற 3 இடத்துல இருக்குது. மேலும் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1122 கோடி. ஸ்மால் கேப் கம்பெனி, மெட்டல் செக்டார், நான் ஃபெரஸ் செக்டார் அப்படிங்கிறது, மெட்டல் நான் ஃபெரஸ் செக்டார் அப்படிங்கிறது. சரி, இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துடலாம். ப்ரமோட்டர் வசம் 60.43% இருக்குது. எஃப்ஐஐட்ட 0.58% இருக்குது. டிஐட்ட எதுவும் கிடையாது. அதர்ஸ் 38.99% ஷேர்ஸ் இருக்குது. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ப்ரோஸ் கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் ரிட்டர்ன். நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருக்கான். கம்பெனி ஹஸ் பின் மெயின்டைனிங் அ ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் ஆஃப் 24.15% கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிக்னேச்சர் தான். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 0.76% இன்க்ரீஸ் ஆகின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதனுடைய ப்ரோஸ். இதனுடைய கான்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். கம்பெனி ஹஸ் அ லோ ரிட்டர்ன் இன் ஈக்விட்டி 13.69% இன் லாஸ்ட் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டெட்டார் டேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பாரோயிங் சீம்ஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நார்மலாக உள்ளது தான். ஸோ ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 1 மந்த்துக்கு 22.02%, 3 மந்த்து, 1 இயரில் 209.66%, இப்படி 3 இயர்ஸ்லேயும் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ்லாம் நல்லா அற்புதமாக தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்தும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நல்லா அற்புதமாக இருக்குது. ஸ்டாக்கோடைய அந்த CAGRும் 28%, 33% நல்லா இருக்குது. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லா இருக்குது. மேலே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ஓகே, சரி, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ஸ்டாக்குடைய LTP 17/1/22 மண்டே அன்னைக்கு 96.80 ரூபாங்க. அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கிட் அடிச்சுட்டான் 20%. அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 ரூபா 10 காசு ஏறியிருக்கான். டிசம்பர் மாதத்தில் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு கொடுத்துருக்கான் 5:1 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் அந்த டீவியேஷன்லாம் 52 வீக்ஸ் ஆகி 417 ரூபா 50 காசு. லோ 68 ரூபா 95 காசு. ரொம்ப ஒரு தரமான ப்ராடக்ட்டு, தரமான கம்பெனி. இருந்தாலும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கம்பெனி பார்க்க போகலாம். தரமான ஸ்டாக் தான் மோர்ஃபன் லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். நம்ம இந்தியாவில் உருவான ஒரு ஃபார்மா செக்டார் கம்பெனி தான் இது. மோர்ஃபன் மருந்து மூலப்பொருட்களான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், ரெஸ்பிரேட்டரி, ஆன்டி அலர்ஜிக் அண்ட் நியூரோ சைக்காட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு தேவையான எல்லா பொருளையும் அவங்க மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க. மேலும் அந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த பிபியை செக் பண்ணுறது, சுகர் செக் பண்ணுறது, மேலும் ப்ரெக்னன்சி செக் பண்ணக்கூடிய அந்த யூரின் ஸ்ட்ரிப்ஸு, இப்படி பல துறைகள் முன்னேறிக்கிட்டே வராங்க. 3 அற்புதமான ஆராய்ச்சி கூடங்கள் ஹிமாச்சல் பிரதேசில் இவங்கள்ட்ட இருக்குது. ஏபிஐ என்கின்ற அந்த ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ் தயாரிக்கிறதுல ஒரு 10 முன்னணி நிறுவனத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு நிறுவனமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உலக அளவில் உடல் எடை, அந்த ஒபிசிட்டி பிரச்சனையை போக்குவதற்காக அந்த கொலஸ்ட்ரால் ரெடியூசிங் ட்ரக்ஸ் லிப்போட்டோர் அப்படிங்கிறது, அதாவது அட்டோர் வாஸ்டோடாட்டின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள்
உலகம் ஃபுல்லாக இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மேலும் உலகத்தின் அதிக விற்பனையாக பொருள் அப்படிங்கிறது இதுதான். அதை தவிர இவங்க என்ன அப்படின்னா, இந்த வயிற்று புண்ணுகளை ஆற்றக்கூடிய அந்த அல்சரை வந்து கட்டுப்படுத்தக்கூடியன்ற ஒமேஸ் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள், அந்த ஒமிப்ரோசோல் வந்து தயாரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முன்னேறிட்டே வராங்க. இந்த பொருளும் உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதை தவிர மூலிகை பொருட்கள், அந்த அமலா, நெல்லிக்காவை பயன்படுத்தி அந்த சாறு, அந்த மாதிரி வந்துட்டு இயற்கையோடு சார்ந்து நிறைய பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. மேலும் ஓடிசி என்கின்ற ஓவர் த கவுண்டர் ஃபார்முலேஷன் ட்ரக்ஸ், டாக்டர் மோர்பின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பேரில் எல்லா நாட்டுக்கும் விற்பனை செய்கிறாங்க. எல்லாமே அற்புதமாக தான் இருக்குது. இதனுடைய சேர்மன் வந்து அண்ட் மேனேஜிங் டைரக்டராக மிஸ்டர் சுஷில் சூரி அப்படிங்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு. சோலான் டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேசில் தான் இவங்களுடைய அந்த மருந்து கூடங்கள்லாம் இருக்குது. மேலும் இவங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 100 கணக்கில் இருக்காங்க. அந்த ஆர்த்தி ட்ரக்ஸு, அபோட் இந்தியா லிமிடெட், அட்வான்ஸ்டு என்சைம்ஸு, அஜந்தா ஃபார்மா, ஒலிம்பிக்கு, அஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா, கேப்லின்னு, டாக்டர் டெவிஸ் லேபு, எஃப்டிசி, இன்னும் பல முன்னணி நிறுவனங்கள் கடும் போட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. 2458 கோடி மார்க்கெட் கேபிட்டல், 1984 ஆரம்பித்த கம்பெனி தான். சரி, உங்களுடைய அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் வசம் 34.54% இருக்குது, எஃப்ஐஐட்ட 0.86% இருக்குது, டிஐட்ட 1.26% இருக்குது, அதர்ஸ் 63.34% இருக்குது. அதாவது வந்து ஹெச்என்ஐ, அந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரடியாக பிளான்ட்டை விசிட் பண்ணியிருக்கேன்னு கூட மிஸ்டர் விஜய் கேடி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து 2021 ட்ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1200 கோடி ரூபா வந்து இன்கமாக காமிச்சிருக்காங்க. மேலும் வந்து அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் 39.14% அதிகமாக இருக்குது. மேலும் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 189.13% அதிகமாக இருக்குது. தற்போதைய பிஇ வந்து 21.33, இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹2.63, பீட்டா வந்து 2.21 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2 இருக்குது. இதை தவிர 1 மந்த்து, 3 மந்த்து, 1 இயர் எல்லாமே ரிட்டர்ன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனவே ட்ரேடிங்காக பயன்படுத்தாமல் நிச்சயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ கூட நம்ம வந்து பிரிசன் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் கம்பெனியை பற்றி போன வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சின்ன ஃபார்மா கம்பெனி, அற்புதமான கம்பெனிலாம் போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த டிப்பு எப்போ வருதுன்னு காத்திருந்து அப்போ நிச்சயமாக வாங்கணும். சரி, ஓகே, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். 48 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரீஜனு. 52 வீக்ஸ் ஹை வந்து 75 ரூபா, 52 வீக்ஸ் லோ வந்து 27 ரூபா 20 காசு. தற்போதைக்கு எல்டிபி வந்து 56 ரூபா 15 காசு. அதாவது இன்றைக்கி 17/1/22 காலை 6 மணி. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இப்போ வந்து ஒரு டோஜி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணியிருக்கான். தொடர்ந்து 8 நாளாக இறங்கிட்டு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் போல இருக்குது. இப்போ டோஜி பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபேக் டோஜியாக கூட இருக்கலாம், மேலே ஏறலாம் இல்லை இறங்கலாம், அதை விட்டுருவோம். மற்றபடி இப்போதைக்கு கொஞ்சமும், இன்னும் இறங்குச்சுன்னா திருப்பி கொஞ்சமும், இன்னும் இறங்குச்சுன்னா இன்னும் வாங்குகிற ஒரு மெத்தடாலஜியை நம்ம வச்சுக்கிட்டு நிச்சயமாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 2 அற்புதமான ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு இந்த ஃபார்மா செக்டாரு, இன்னொன்று அட்டகாசமான இது 2 செக்டார்லேயும் உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கு, நீங்கள் எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அற்புதமான ஸ்டாக் தான். மேலும் இதே மாதிரி தொடர்ந்து 2 ஸ்டாக் அற்புதமான ஸ்டாக்காக சொல்லிகிட்டே வருவோம். நம்மளுடைய சேனல் வந்து ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நாள் அற்புதமாக இருக்குது, இன்றைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுடைய கமெண்ட் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.